இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாக துளிர்க்கும் வசனம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மற்றும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு உள்ள செய்தியின் தலைப்பு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆத்மா வாழ்கிறதா? அதாவது செழித்து வாழுதா ஆத்மா? ஏன்னா நமக்கு ஒரு வசனம் தெரியும், பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லி 3 யோவான் 2ஆம் வசனத்துல வருது. இந்த வசனம் நமக்கு தெரியும். அது மாதிரி இந்த பாட்டும் நமக்கு நல்லாவே தெரியும். இந்த பாட்டை பாடுறோம். ஆனா அதுல வர்ற ஆத்மா அப்படின்னா என்னது அப்படின்னு நம்ம என்னைக்காவது யோசித்து பார்த்திருக்கோமா? ஆத்மா வாழ்தல்னா என்ன அப்படின்னு யோசிச்சிருக்கோமா? இதெல்லாம் நமக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கலாம். இன்னைக்கு நம்ம அதுக்குரிய தெளிவை தான் பார்க்க போறோம். ஏன்னா நமக்கு 3 பகுதி இருக்கு. ஒரு மனிதன் எடுத்துக்கிட்டா மனிதனுக்கு 3 பகுதி இருக்கு. 3 பகுதியிலே பிரிக்க முடியாது. ஆனாலும் நம்முடைய புரிதலுக்காக இன்னைக்கு ஒரு வசனத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5:23 வாசிக்கிறேன். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. இந்த பகுதியில இந்த ஒரே வசனம் தான். வேற எல்லா இடத்துலயும் எந்த வசனத்திலையும் இந்த 3 காரியமும் வரல. ஆவி, ஆத்மா, சரீரம். வேதத்தின் பல பகுதியில் ஆத்மா பத்தி நிறைய போட்டிருக்குது, ஆவியை பத்தி போட்டிருக்குது, சரீரத்தை பத்தி போட்டிருக்குது. ஆனா 3ம் சேர்ந்து ஒரே இடத்துல வருது. அப்போ இந்த வசனத்துல இருந்து நம்ம தெளிவா புரிந்து கொள்ளலாம். நாம் ஒரு ஆவி, நமக்கு ஒரு ஆத்மா இருக்குது, நாம் ஒரு சரீரத்துல வாழ்கிறோம். இது நமக்கு தெளிவா புரிந்திருக்க வேண்டும். நாம் ஒரு ஆவி, நமக்கு ஒரு ஆத்மா இருக்குது, நாம் ஒரு சரீரத்திலே வாழ்கிறோம். இப்போ இந்த 3 காரியமும் நமக்குள்ளே இருக்குது. இதுல நம்ம யாரை பார்த்தாலும், இப்ப என்னை நீங்க பாக்குறீங்க, என்னுடைய சரீரம் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஆனா எனக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்குது, ஒரு ஆவி இருக்குதுன்றது நமக்கு தெரியாது. பல சமயங்களிலே இதை பற்றிய ஒரு தெளிவு நமக்கு இல்லாதனால நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல பல முறை தோற்று போயிருக்கிறோம். நாம் வெற்றியாய் வாழ முடியவில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையில வெற்றியா வாழ முடியல. பாவத்தின் மேல் வெற்றி இல்லை. இப்படிலாம் இருக்கிறதுனால இந்த ஆத்மா வாழ்தல் அப்படின்னா என்னன்றதை நம்ம இன்னைக்கு படிச்சுக்க போறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், 2 கொரிந்தியர் 5:17 இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த வசனத்துல நாம் என்று ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ, ஆண்டவரை நம்முடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டப்ப நமக்கு என்ன நடந்திருக்கு? பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின அப்படின்னு வருது இந்த வசனத்தின்படி. ஆனா நம்ம யோசித்து பார்த்தா, நம்ம என்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ, அதை ஏற்றுக்கொண்ட பிறகு நமக்கு நம்முடைய சரீரத்துல எந்த மாற்றம் ஏற்படுதுன்னா இல்ல. நாம் இதற்கு முன்பாக எப்படி இருந்தோமோ அதே தோற்றத்தோடு தான் இருக்கிறோம். நம்முடைய கண்கள் மாறவில்லை, நம்முடைய தோற்றம் மாறவில்லை, நம்முடைய உயரம் மாறவில்லை. நம்முடைய சரீரத்துல எந்த பகுதியிலும் நமக்கு மாற்றம் ஏற்படவில்லை ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே. அப்போ நம்ம ஏற்கனவே ஒரு ஆவி, ஆத்மா, சரீரம் பார்த்தோம். சரீரத்துல எந்த மாற்றமும் இல்லை. நம்முடைய ஆத்மான்னு எடுத்துக்கிட்டா அந்த ஆத்மால என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3 காரியங்கள் இருக்குது. அதாவது நம்முடைய மனம், நம்முடைய விருப்பம், நம்முடைய உணர்ச்சிகள். அதாவது ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கணும்னா இப்படி எடுத்துக்கோங்க. மைண்ட், வில் அண்ட் எமோஷன்ஸ். நமக்கு நமக்குள்ள இருக்கிற ஆத்மாவிலே நம்ம எல்லாருக்குள்ள நமக்கு தெரியும். நம்ம சில காரியங்களை யோசிப்போம், நமக்கு சில விருப்பங்கள் இருக்குது, உணர்ச்சிகள் இருக்குது. இது ஒரு மனுஷருக்கு மனுஷர் மாறுபடும். அப்போ இந்த ஆத்மாவிலே இந்த 3 காரியங்கள், அது போக நம்முடைய பர்சனாலிட்டி, நம்முடைய ஆழ்த்தத்துவம் எல்லாம் இந்த ஆத்மாவில தான் அடங்கி இருக்கு. இந்த 3 காரியத்தை நம்ம பொதுவாக வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த ஆத்மால. இப்போ இந்த ஆத்மாவை நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தா பார்க்க முடியாது. ஆனா கூட நமக்கு உணர முடியும். நம்முடைய எண்ணங்கள் நமக்கு தெரியும், நம்முடைய விருப்பங்கள் நமக்கு தெரியும், நம்முடைய உணர்ச்சிகள் நமக்கு தெரியும். நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே நம்முடைய எண்ணங்களிலே ஏதாவது மாற்றம் வந்திருக்கு. இது வரைக்கும் நான் வேற மாதிரி யோசித்துக்கிட்டு இருந்தேன், இப்போ என்னுடைய யோசனைகள்லாம் மாறி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா மாறல. இது வரைக்கும் நான் என்ன யோசித்து கொண்டு இருந்தேனோ, எப்படி சிந்தித்து கொண்டு இருந்தேனோ அதுதான் நான் சிந்தித்துட்டு இருக்கேன். நான் இப்படி ஒரு காரியத்தை யோசித்து செயல்படுவேன்னா அதே மாதிரிதான் யோசித்துக்கிட்டு செயல்படுகிறேன். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே என்னுடைய சிந்தை மாறவில்லை, எண்ணங்கள் மாறவில்லை. என்னுடைய விருப்பங்கள் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கா? என்னுடைய சாப்பாட்டுல நான் இப்படிப்பட்ட சாப்பாடு தான் பிடிக்கும் அப்படின்னா, ஒருவேளை சாக்லேட் நல்லா ரொம்ப பிடிக்கும், ஆனா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே எனக்கு சாக்லேட்டே பிடிக்காம போயிடுச்சு அப்படின்றது கிடையாது. நம்முடைய விருப்பங்களிலும் மாற்றம் ஏற்படவில்லை. நமக்கு என்ன கலர் பிடிக்குமோ அதே கலர் தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகும் இருக்குது. நம்முடைய உணர்ச்சிகள்ல எந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கா?
இன்னும் பயம் இருக்குது, நம்முடைய கலக்கங்கள் இருக்குது, கோபம் வருது, எரிச்சல் வருது, எல்லாமே இருக்கு. இப்போ ஆத்மாவிலேயே நமக்கு மாற்றம் ஏற்படல. அப்ப ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் என்ற வசனம் எந்த பகுதியில நமக்கு நிறைவேறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நம்மை நம்முடைய ஆவி மனிதனிலே புதிதாக்கி இருக்கிறார். இப்போ 3 வட்டங்கள ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்றுக்குள்ள ஒன்று இருக்கிற மாரி ஒரு சின்ன வட்டம். அதுதான் உள்ளான மனிதன்னு வச்சுக்கோங்க. அதான் ஆவி. அந்த ஆவியிலே தேவன் நம்மை புதிதாக்கி இருக்கிறார், புது சிருஷ்டியாக்கி இருக்கிறார். அதற்கு அடுத்த வட்டம் ஆத்துமா. அந்த ஆத்மாவிலே நம்முடைய மனம், நம்முடைய விருப்பம், நம்முடைய உணர்ச்சிகள் இருக்கு. அதற்கு வெளியே சரீரம் இருக்கிறது. சரீரத்துல நம்ம பார்க்குற நம்முடைய தொடு உணர்ச்சி, நம்முடைய பார்வை, நம்முடைய நுகர்தல் மற்றும் நம்முடைய கேட்டல், அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்முடைய சுவைத்தல் எல்லாமே இருக்கு நம்முடைய சரீரத்துல. இப்போ இந்த ஆவியிலே நம்முடைய ஆத்மாவில மாற்றம் இல்ல, நம்முடைய சரீரத்துல மாற்றம் இல்ல. அப்போ புது சிருஷ்டி என்பது நம்முடைய ஆவியிலே நம்மை தேவன் புதிதாக்கி இருக்கிறார். அப்போ அந்த ஆவியை நம்ம பார்க்க வேண்டும் என்றால், சரீரத்தை பார்க்கணும்னா நேரா பார்த்துடலாம், நம்ம பார்த்தாலே தெரியும். ஆத்மா பார்க்கணும்னா நம்முடைய உணர்ச்சிகள், எண்ணங்கள் நமக்கு தெரியும். ஆனா நம்முடைய ஆவியை நம்ம பார்க்கணும்னா, நம்ம புதிதாய் பிறந்த ஆவியை நான் பார்க்க வேண்டுமானால் வேதத்தை தான் பார்க்கணும். ஏன்னா வேதத்தை பார்க்கும்போது தான் அந்த ஆவியிலே நமக்கு என்ன மாற்றம் நடந்திருக்கிறது என்று தெரியும். இப்ப இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம ஆண்டவர் சொன்னதை மீறி நடந்தப்ப, அவனுடைய ஆவி மனிதன் தேவனிடத்திலிருந்து துண்டிக்கப்பட்டான். அதனாலதான் தேவன் அவனை தேடும்போது கூட, எங்க இருக்கிறேன்னு கேட்கும்போது கூட, நான் ஒளிந்து இருக்கிறேன்னு பயந்து போய் இருக்கிறான். அது வரைக்கும் அவனுக்கு பயம் இல்ல. தேவனுடைய கட்டளையை, தேவனுடைய சொற்படி கேட்காம அவருக்கு எதிர்த்து செயல்படும் போது, அவரோடு உள்ள தொடர்பு, அவர் முன்னாடி தைரியமா நிக்கக்கூடிய ஒரு திறன், ஒரு தைரியம் அவனுக்கு இல்ல. அப்போ அந்த ஆவி மனிதனோடு தேவனுக்கு இருந்த உறவு, என்னதான் தேவன் பக்கத்துல வந்தாலும் இவனால போக முடியல. உறவு கட் ஆயிருச்சு. ஆனா நாம் ஆண்டவரை எப்பொழுது ஏற்றுக்கொண்டோமோ, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்ட போது, நான் புது சிருஷ்டியா எப்ப மாறினோமோ, அப்ப மீண்டுமாக அந்த உறவு புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஆவி மனிதன்ல நாம் புதிதா மாறி இருக்கிறோம். இப்போ இதுல சில வசனங்களை நம்ம பார்க்கிறோம். நம்ம இதுல எல்லாம் புதிதாயினன்னு ஒரு வசனம் பார்த்தோம். அடுத்து பாருங்க, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாமல் இருக்கிறீர்களா? இந்த வசனத்தின்படி நம்ம தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய ஆவியில வாசமாயிருக்கிறார் என்று அறியீர்களா அப்படின்னு வருது. அப்போ நம்முடைய ஆவி மனிதனிலே, உள்ளான ஆவி மனிதனிலே தேவனுடைய ஆவியானவர் வாசமாயிருக்கிறார், நமக்குள்ளே வாழ்கிறார். அது ஒரு முதல் காரியம். சரீரத்துல வாழ்ற மாதிரி தெரியல, நம்முடைய எண்ணங்கள்ல எந்த வாழ்ந்த மாதிரி தெரியல, ஆனா நம்முடைய ஆவிக்குள்ளே அவர் வாழ்கிறார். அப்புறம் அதே 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவரோடே ஒரே ஆவியாயிருக்கிறான். இப்போ கர்த்தரோட இசைந்து இருக்கிறவன்னா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவன், கர்த்தரோடு இணைந்து இருக்கிறவன் எப்படி இருக்கிறான்னா அவரோட ஒரே ஆவியா இருக்கிறான். நம்முடைய சரீரத்துல அது தெரியல, நம்முடைய ஆத்மாவுல தெரியல, ஆனா ஆவிக்குள்ளே நாம் அவரோட ஒரே ஆவியாக இருக்கிறோம். இன்னும் ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின்படி பார்த்தா, அவர் அக்கிரமங்களிலே நாம் செத்து கிடந்த நம்ம கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் என்று வருது அந்த வசனத்துல. உயிரோட எழுப்பி இருக்கிறாராம். கிறிஸ்து உயிரோட எழும்பினப்ப, அது வரைக்கும் நம்ம பாவங்கள்ல செத்து கிடந்தோம், நம்முடைய ஆத்மாவில உயிர் இல்லாம இருந்தோம், ஆவியில தேவனோடு தொடர்பு கொள்ள முடியாம ஒரு தைரியமா அவர் முன்னாடி நிக்க முடியாத ஒரு நிலைமையில இருந்தோம். ஆனா எப்போ நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ, கிறிஸ்து நமக்காக சிலுவையில தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டுக்கொண்டு மரணத்தை தழுவி மீண்டுமா உயிரோடு எழும்பின போது நம்மை உயிரோடு எழுப்பி இருக்கிறார். அடுத்து எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, இப்போ அந்த வசனம் இன்னும் அதிகமா இருக்குது. அவரோட கூட நாம் அவரோட கூட உட்காரவும் செய்திருக்கிறாராம். நம்ம இப்பொழுது நாம் தேவனோட கூட உட்காரக்கூடிய அந்த தகுதியை நம்ம அடைந்திருக்கிறோம். இது வரைக்கும் நமக்கு அப்படி கிடையாது. அவரை பார்த்த உடனே பயமா இருக்குது. ஆனா இதெல்லாம் நம்முடைய சரீரத்துல நடந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல. இப்போ நம்ம உட்கார்ந்துட்டு இருக்க இடம் நம்ம சாதாரண இந்த பூமி, இந்த உலகம், நம்முடைய பிரச்சனைகள் நடுவில், நம்முடைய சூழ்நிலைகளில, நம்முடைய வீடுகளிலே, நம்ம வேலைகளிலே எங்கெங்க இருக்கோமோ அங்கதான் உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா அந்த வசனம் சொல்லுது, அவரோட கூட உன்னதங்களிலே உட்கார வைத்திருக்கிறாராம். ஆண்டவர் எங்க உட்கார்ந்து இருக்கிறாரோ அந்த இடத்துல நம்ம உட்கார வைத்திருக்கிறார். அப்போ நம்முடைய ஆவிக்குள்ள
நமக்கு அப்படி ஒரு பொசிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு, அப்படி ஒரு பதவி கொடுக்கப்பட்டிருக்கு, அப்படி ஒரு உன்னதமான நிலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது நமக்கு இந்த ஆவியில நடந்திருக்கிறது என்று புரியாததுனாலதான் நம்ம பல விதங்களிலே குழப்பம் அடைகிறோம். ஏன் நம்முடைய எண்ணம் மாறல? ஆனா இது உயிர் உன்னதத்துல உட்கார வச்சிருக்கேன்னு சொல்றாரு. இன்னும் நான் கீழ்த்தரமா தானே எண்ணங்கள் போயிட்டு இருக்கு. என்னுடைய செயல்கள் எல்லாம் வித்தியாசமா தானே இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்புறம் பாருங்க இன்னொரு ஒரு வசனம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தலையாகிய அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணமாயிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வசனம் சொல்லுது. அதாவது நம்மள எந்த குறையுமே இல்லையா? இன்றைக்கு என்னை எடுத்துக்கிட்டாலும், என்னை பார்த்து கொண்டு இருக்கிற யாரை எடுத்துக்கிட்டாலும், நம்மிலே குறைவே இல்லைன்னு சொல்ற மனிதர் யாருமே இருக்க முடியாது. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு விதத்திலே குறைவு இருக்கதான் செய்யுது. ஒன்று சரீரத்துல குறைவா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், அல்லது நம்முடைய சூழ்நிலைகள்ல ஏதாவது குறைவா இருக்கலாம், நம்முடைய குடும்பங்களிலே குறைவா இருக்கலாம், நம்முடைய உறவுகளிலே குறைவா இருக்கலாம், நம்முடைய பண பற்றாக்குறையா இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்திலே நாம் குறைபட்டவர்களா இருக்கிறோம் இந்த உலகத்துல இருக்கும்போது. ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுது? தலையாகிய அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணமாயிருக்கிறீர்கள். யூ ஆர் கம்ப்ளீட் இன் ஹிம். முற்று முடிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீங்க. உங்கள எந்த குறைவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ நம்ம சரீரத்தை பார்த்தா நம்ம குறைவு இருக்குது. என்னுடைய எண்ணங்கள் இன்னுமே நான் தவறான சிந்தனைகளை யோசிக்கிறேன். தவறான விருப்பங்கள் இருக்குது. தவறான உணர்ச்சிகள் வருது, கோபம் வருது, எரிச்சல் வருது, பயம் வருது. அப்போ நான் இன்னுமே மாறலையா? புது சிருஷ்டி இல்லையா? அப்படின்னு பார்த்தா நான் எங்க பரிபூர்ணமா இருக்கிறேன்னா என்னுடைய ஆவியில நான் பரிபூர்ணமா இருக்கிறேன். அடுத்து 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகில் இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, அன்பு நமக்குள் பரிபூர்ணப்பட்டு இருக்கிறது. ஏனெனில் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகில் இருக்கிறோம். நம்ம நினைச்சுக்குவோம் பரலோகம் போன பிறகுதான் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கோன்றதுனால தெளிவா இந்த வசனத்துல போட்டிருக்கு. அவர் இப்ப எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாமும் எங்க இருக்கிறோம்? பரலோகத்துல இல்ல, இவ்வுலகத்திலே இருக்கிறோம். இதுவுமே அவர் இருக்கிற மாதிரி நான் என்னை பார்த்தா அப்படியா இருக்குது? இயேசுவானவர் ஏதாவது தோல்வியில இருக்காரா? ஏதாவது வியாதியில இருக்கிறாரா? ஏதாவது கஷ்டத்துல இருக்காரா? சமாதான குறைச்சல்ல இருக்காரா? இல்லையே. அப்போ எனக்கு என்னையே பார்க்கும்போது நான் எல்லா தோல்வியில இருக்கிறேன். எனக்கு என்னுடைய உணர்ச்சிகள் சரியில்லை, என்னுடைய விருப்பம் சரியில்லை அப்படின்லாம் பார்க்கும்போது, அப்போ எங்க நான் அப்படி இருக்கேன்? என்னுடைய ஆவியில இந்த உலகத்துல நான் வாழும்போது இப்படிப்பட்ட சரீரத்திலும் ஆத்மாவிலும் ஒருவேளை தோல்வி இருந்தா கூட என்னுடைய ஆவிக்குள்ளே நான் அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி அதே போலவே நான் இருக்கிறேன் அப்படின்னு தான் அந்த வசனம் சொல்லுது. அப்போ இந்த ஆவியில நாம் புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்டு இருக்கிறோம். இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு, அதை நான் காட்டல. நீங்க வாசிக்கும் போது இப்படி நம்ம வாசிக்கணும். நம்முடைய ஆவிக்குள்ளே தேவன் என்ன கொடுத்திருக்கிறார் என்பதை வேத வசனத்தை திறந்து வாசிக்கும் போதுதான் நமக்கு புரியும். அடுத்தது அந்த ஆத்மாவை பத்தி பார்ப்போம். ஆத்மாவில மனம் அப்படின்னு இருக்கு. மனம்னா என்னெல்லாம் இருக்கு? அதுல எண்ணம் வருது, யோசனைகள், கற்பனைகள் அதெல்லாம் இருக்குது. விருப்பம் நமக்கு தெரியும். விருப்பம் போது நம்முடைய சித்தம் அப்படின்னு சொல்லலாம், நம்முடைய எண்ண தீர்மானங்கள் அப்படின்னு சொல்லலாம். நாம இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே நம்முடைய விருப்பம் எல்லாம் அவர் அவரே பிடிச்சி நம்ம மாத்துறது கிடையாது. அவர் இப்ப நம்ம யோசித்து பார்த்தா, இப்ப நான் போட்டிருக்க அந்த ட்ரெஸ் நான் விரும்பி எடுத்து நான் போட்டேன். நான் இந்த ஊழியத்துக்கு இங்க வர்றது பேசுறதுனால, இந்த மெசேஜ் கொடுக்கறதுனால ஆண்டவர் இதைத்தான் போடுன்னு என்னை சொல்லி கம்பல் பண்ணாருன்னு கிடையாது. என்னுடைய விருப்பம் நான் எடுத்து போட்டிருக்கேன். இப்போ இன்னுமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு கூட நம்முடைய சுய விருப்பத்துக்கு அவர் இடம் கொடுத்திருக்கிறாரு. நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குது. நம்முடைய உணர்ச்சிகள் நம்மகிட்ட தான் இருக்குது. மகிழ்ச்சியா இருக்கிறதா, பயமா இருக்கிறதா, துக்கமா, கவலையா, பதட்டமா, எல்லாமே அதே எண்ணங்கள் தான் இருக்குது. இந்த ஆத்மா அப்படிங்கிறது தான் நம்ம இந்த உலகத்திலே வாழ்வதற்கு ஒரு உதவி செய்யக்கூடியதா இருக்குது. முதல்ல பார்த்தா ஆவி, அதுக்கடுத்து ஆத்மால மனம், விருப்பம், உணர்ச்சிகள் என்ற 3 பகுதியிலே நம்ம பார்க்கிறோம். இப்போ இதுல கண்ணு, காது இதெல்லாம் வெளி உலகத்துல என்ன இருக்குதோ அதை பார்த்து நம்முடைய ஆத்மாவுக்கு சொல்லுது. ஆத்மாவிலே உள்ள வாய் நம்மளுடைய உள்ளத்துக்குள்ள உள்ள எண்ணங்களை வெளியே சொல்ல உதவுது. மற்றவங்களோட பேசுறதுக்கு, தொடர்பு கொள்றதுக்கு, உலகத்தில் உள்ள மக்களோடு, நம்முடைய உறவினர்களோடு, பிறரோடு பேசுறதுக்கு எனக்கு என்ன விருப்பம், என்னுடைய எண்ணங்கள் என்ன, நான் என்னத்தை தீர்மானிக்கிறேன், என்னுடைய உணர்ச்சி எப்படி இருக்குன்றத மற்ற வெளியே சொல்றதுக்கு என்னுடைய வாய் உதவுது. அப்போ இந்த ஆத்மா வாழ்றது அப்படின்னா என்ன? என்னுடைய மனம், என்னுடைய விருப்பம், என்னுடைய உணர்ச்சிகள் எல்லாம் வாழ்ந்து செழிப்பா இருப்பது அப்படின்னா என்ன? இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா சோல் ப்ராஸ்பரிட்டி அப்படின்னு வருது. யூ வில் ப்ராஸ்பர் ஆஸ் யுவர் சோல் ப்ராஸ்பர்ஸ்.
உன்னுடைய ஆத்மா செழிப்பாற அளவுக்கு தான் நீ வந்து செழிப்பா வாழ முடியும். வெளியே மற்ற சரீர பிரகாரமா மற்ற காரியங்களிலே. அப்போ இந்த ஆத்மா செழிப்பா இருக்கணும்னா நான் என்ன செய்யணும்? ஆத்மா சுகமாய் இருந்து நான் வாழ்ந்து சுகமாய் இருக்கணும். நெறைய பேர் வாழ முடியாம வாழ்ந்து கெட்டு போய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வாழ்க்கையில கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அது இல்லாம வெற்றியான வாழ்க்கை வாழ்வதற்கு, நான் வாழ்ந்து சுகமாய் இருப்பதற்கு என்னுடைய ஆத்மா வாழ்ந்திருக்க வேண்டுமே! அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, முதலாவது மனம். அந்த மனம் வந்து என்ன செய்ய வேண்டும் என்றால், மனம் புதிதாக வேண்டும். இதற்கு நான் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இதுல சில வார்த்தைகள் நமக்கு கஷ்டமா இருக்கலாம். பிரபஞ்சம் அப்படின்னா இந்த உலகம். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடாதீங்க. நம்முடைய மனம் எப்படி இருக்கணுமா, இந்த உலகத்தில் உள்ளவர்கள் எப்படி யோசிக்கிறாங்களோ அப்படி யோசிக்காதீங்க. அவங்கள மாதிரியே நீங்களும் வேஷம் போடாதீங்க. ஆனா தேவனுக்கு எது நன்மை, பெரியம், பரிபூர்ணம்னான சித்தம்ன்றத பகுத்தறியணும்னா, அறிந்து கொள்ளணும்னா என்ன செய்யணுமா? அடுத்து உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாங்கள். உங்கள் மனதை புதிதாக்கணும் அப்படின்னு சொல்லி வருது. இந்த வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். இப்போ மனதை நாம் புதிதாக்க முடியும். மனதை புதிதாக்கிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இப்போ நம்மளதான் அதை செய்ய சொல்லியிருக்கு. ஆண்டவர் நம்மை ஆவியிலே பரிபூர்ணமாக மாற்றி விட்டார். அப்போ அந்த பரிபூர்ணமாகுதல் என்னுடைய மனதிலே என்னை மனதை புதிதாக்குவதன் மூலமாக மறுரூபமாக முடியும். அந்த புதிதாக்குற வேலையை, என்னுடைய மனதை எண்ணத்தை புதிதாக மாற்றக்கூடிய வேலையை தேவன் செய்ய மாட்டாரு. அவர் செய்ய போறதே இல்லை. ஏன்னா நம்முடைய கரத்துல தான் அதை கொடுத்திருக்கிறாரு. அதுல சில வசனங்களை நம்ம பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3, 4, 5 வாசிக்கிறேன். நாங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்கிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். இதுல பாருங்களேன், நல்ல ஒரு அழகான ஒரு வழி கொடுத்துருக்கு. நம்ம எண்ணத்தை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறோம். நம்முடைய எண்ணங்களை நாம் சிறைப்படுத்த முடியும். பவுல் சொல்றாரு, நான் சிறைப்படுத்துறேன் அப்படிங்கிறாரு. இப்போ நம்ம இங்க இருக்கும்போதே நமக்கு மேல நிறைய பறவைகள் பறந்து போயிட்டு தான் இருக்குது. ஆனா அந்த பறவை நம்ம வெளியே ஒருவேளை நடந்து போயிட்டு இருக்கோம், பறவைகள் பறந்து போயிட்டு இருக்குது. அது நம்ம தலையில வந்து கூடு கட்டுறதுக்கு வருதுன்னா நம்ம என்ன செய்வோம், அதை விரட்டி விடுவோம். அதே மாதிரிதான் நம்முடைய எண்ணங்களை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், சிறைப்பிடிக்க முடியும். தேவையற்ற எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்கள், பிசாசு கொடுக்குற எண்ணங்கள், அதெல்லாம் நம்ம சிறைப்பிடிக்கணும். இது நான் கிடையாது, நான் இதை இப்படிப்பட்ட எண்ணத்தை நான் யோசிக்க மாட்டேன். அன்பில்லாத எண்ணத்தை நான் யோசிக்க மாட்டேன். ஒருவேளை கோபம், எரிச்சல் வர்ற எண்ணத்தை நான் யோசிக்க மாட்டேன். மற்றவங்களை மன்னிக்காத எண்ணத்தை நான் யோசிக்க மாட்டேன். மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை நான் யோசிக்க மாட்டேன்னு சொல்லி அவைகளை சிறைப்பிடிக்க வேண்டும். அதே இதுல எண்ணங்கள் பிசாசிட்ட இருந்து வருதுன்னா எப்படி வரும், ஆண்டவர்கிட்ட இருந்து வருதுன்னா சரியான எண்ணங்களா இருக்கும். அந்த எண்ணங்களை நான் யோசிக்க வேண்டும். அந்த எண்ணங்களை நான் டெவலப் பண்ணணும். ஒருவேளை வேதத்துக்கு ஒத்த எண்ணங்களை, அன்பு நிறைந்த எண்ணங்களை நான் அதை யோசிக்க வேண்டும். பிலிப்பியர்ல 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் கூட வரும், இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அவர் நிறைய காரியங்களை சொல்றாரு. அன்புள்ள விளைவிலோ, ஒழுக்கம் உள்ள விளைவிலோ, நீதி உள்ள நிறைய காரியங்கள் வருது. அப்ப அவைகளையே நம்ம யோசிக்கணும். ஆண்டவர் கொடுக்கிற காரியங்களை நாம யோசிக்க வேண்டும். பிசாசு எதிர்மறையான காரியங்கள் வருதுன்னா சிறைப்பிடிக்க வேண்டும். அடுத்தது பாருங்க, 2வது காரியம் எபேசியர் 4:22, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கு விச்சைகளினாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்க. இதுல வந்து 2 காரியம் போட்டிருக்கு. ஒன்று களைந்து போடுங்கள், தரித்துக் கொள்ளுங்கள். இது ரெண்டுமே ஒரு மாதிரி நமக்கு வந்து வித்தியாசமான வேர்ட்ஸா தெரியுதுல. களைந்து போடுங்கள்னா கலட்டி போடுங்க, தரித்துக் கொள்ளுங்கள்னா அணிந்து கொள்ளுங்கள். இப்போ நம்ம வந்து தினந்தோறும் இது செய்யற ஒரு காரியம் தான். ஒரு அழுக்கான ட்ரெஸ்ஸை களைஞ்சிட்டு புதிய ட்ரெஸ்ஸை நம்ம போட்டுக்கிறோம். நல்லா ஃப்ரெஷ்ஷான சுத்தமான ஆடையை அணிந்து கொள்றது மாதிரி இதுல போட்டிருக்கு, பழைய மனுஷனை களைந்து போட்டுருங்க, புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்க. ஆனா அது 2க்கு நடுவுல உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை உள்ளவர்களாகி. அப்போ நம்முடைய உள்ளம்னா எங்கன்னா நம்முடைய மனதை தான் இது சொல்லுது. நம்முடைய மனதுல புதிதான ஆவி உள்ளவர்களாகி. இது வரைக்கும் நம்ம எப்படி எண்ணிக்கிட்டு இருந்தோமோ அப்படி இல்லை.
பழைய மனுஷன் மாதிரி இல்லை. இப்போ ஒருவேளை தேவையில்லாத எண்ணங்கள் வருதுன்னா, நான் பழைய மனுஷன் கிடையாது. இப்போ புதிய மனுஷனை நான் போட்டிருக்கேன். அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரணும். ஒருவேளை நீங்க வீட்ல இருக்கும்போது அழுக்கான ட்ரெஸ்ஸ போட்டுட்டு இருக்கீங்கன்னா, எந்த இடத்துல வேணாலும் உட்காருவீங்க. ஆனா இது நீங்க வெளிய கிளம்பிட்டீங்க, நல்லா சுத்தமான ஒரு காஸ்ட்லியான ட்ரெஸ் போட்டிருக்கீங்கன்னா, எல்லா இடத்துலயும் நம்ம உட்கார மாட்டோம். உட்கார்ற இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்து உட்காருவோம். அப்படிதான் நம்முடைய எண்ணங்கள் அ நாம் புதிய மனுஷனை தரித்திருக்கிறோம்ன்ற எண்ணம் இருக்குன்னா, நம்ம வந்து பழைய பழைய காரியங்கள நான் அ இதுக்கு முன்னாடி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் முன்னாடி செய்த காரியங்கள நம்ம செய்ய மாட்டோம். அது எதுல வரணும்? நம்முடைய எண்ணங்களிலே மாற்றத்தை நாம் கொண்டு வர வேண்டும். நம்முடைய மனதிலே அந்த மாற்றம் வரணும்னு பார்த்தோம். அடுத்தது எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். நம்முடைய உள்ளான மனுஷன்னா இதுல ஆத்மாவை தான் சொல்லுது. ஏன்னா ஆவியிலே ஏற்கனவே நாம் பரிபூர்ணமா இருக்கிறோம்னு வசனங்கள் எல்லாம் வாசித்துட்டோம். இப்போ இந்த ஆத்மா வந்து நல்ல ஸ்ட்ராங் ஆகணும்னா என்ன இருக்குன்னா, திரு வசனத்தை நாம் நாம் சாப்பிடணும். ஏன்னா வேத வசனத்தை அப்பம் மாதிரி சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கு. அது ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 பேதுரு 2:3ல நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். அப்போ நம்ம ஸ்ட்ராங்கா வளரணும்னா இன்னும் ஒரு புதிதா பிறந்த குழந்தை வளரணும்ன்றதுதான் பெற்றோருடைய மற்றவங்களுடைய வாஞ்சை. அதே மாதிரி தேவனும் நம்ம வளர வேண்டும், ஸ்ட்ராங் ஆக வேண்டும் என்று விரும்புறாரு. நல்ல பலமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நமக்கு வருகிற எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி செல்லக்கூடிய நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரென்த் நமக்கு வேணும்னு விரும்புறாரு. அது எங்கிருந்து கிடைக்குதுன்னா வசனத்திலிருந்து தான் கிடைக்கும். இந்த வசனத்தில் தியானிப்பதின் மூலமாக நாம் உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட முடியும். இதுவும் நம்முடைய மனதுல வர வேண்டிய ஒரு காரியம். அடுத்தது 1 பேதுரு 1:13ல நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவங்களா இல்லை. இதுலயும் பாருங்க, உங்கள் அறையை கட்டிக்கிட்டு வேற எதையாவது சொல்லல, உங்களை ஆவியின் அறை அப்படிலாம் இல்ல, உங்கள் மனதின் அறை. மனதுல என்ன இருக்கு? நம்முடைய சிந்தனையை எப்பயுமே கட்டி வச்சிருக்கணும், சிறைப்பிடிக்கணும்னு பார்த்தோம். இதுல வந்து தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும்னு போட்டிருக்கு. எப்பயுமே ரெடி. ஒரு பெல்ட் கட்டினா நம்ம என்ன பண்றோம்? அழகா ட்ரெஸ் எல்லாம் போட்டு பெல்ட் கட்டிட்டோம்னா வெளியே போறதுக்கு ஆயத்தமா இருக்கும். அதே மாதிரி நம்முடைய எண்ணங்கள் எப்பயும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக, நம்முடைய ரெடியா எப்பயுமே எல்லா நற்கிரியை செய்யறதுக்கு ரெடியானவர்களாக, தெளிந்த சிந்தை உள்ளவர்களாக, அதே நேரம் அதை கட்டுப்படுத்துகிறவர்களாக, நம்முடைய எண்ணங்கள் அங்கங்க அலபாய விடாம ஒரே எண்ணத்தோடு தேவனுக்கு அடுத்த காரியங்களை சிந்தித்து நாம் வாழ்வதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இது வந்து நம்முடைய கடமை. இதுக்காக தேவன் வந்து நம்முடைய எண்ணங்களை ஒரு நேரம் அவர் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டாரு. அடுத்தது இன்னொரு காரியம், 3-4 காரியம் சொல்லியிருக்கேன். இப்ப 5வது காரியம், நம்முடைய எண்ணம் மாற வேண்டும். பவுலுடைய எண்ணம் எப்படி மாறி இருக்குன்னு பாருங்க. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினால் பிழைத்திருக்கிறேன். இப்போ பவுலுடைய எண்ணம் எப்படி மாறி இருக்கு? கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது நானும் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆனா கூட நான் இப்ப பிழைச்சிருக்கேன். எப்படின்னா, நான் இல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்படி நம்முடைய எண்ணங்கள் மாற வேண்டும். இது வரைக்கும் நம்ம ஒரு டைரக்ஷன்ல யோசிச்சுட்டு இருந்திருப்போம். ஒரு காரியம், நம்ம ஒரு பிரச்சனையை பார்த்த உடனே ஒரு பயம் வந்திருக்கும். ஆனா இப்ப நான் ஆண்டவருடைய பிள்ளைங்கும் போது நான் அந்த எண்ணத்தை நான் வளர்க்க கூடாது. தேவன் என்னோடு இருக்கிறார். அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. எனக்கு இந்த சூழ்நிலையை தாண்டி செல்வதற்கு எனக்கு அவர் பலன் கொடுக்கிறார் என்கிற ஒரு தைரியம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்ற அந்த வசனம் ஞாபகம் போது என்னுடைய மனதை, அந்த பக்கம் போயிட்டு இருக்க மனதை நான் இப்படி திருப்புறேன். நம்முடைய மனதின் எண்ணங்களை திருப்ப முடியும். நிறைய பேர் நினைச்சுக்கிறோம், மனசுல என்னென்ன எண்ணம் வருதோ அதைத்தான் யோசிக்கணும், வேற எதையும் மாத்தக்கூடாது, அதெல்லாம் அந்த எண்ணத்தை தான் யோசிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல, நம்முடைய மனதை ஒரு கடிவாளத்தை பிடிச்சு இழுக்கிற மாதிரி நம்மளால மாற்ற முடியும். இழுத்து நம்முடைய பாதையை நாம் தான் மாற்ற வேண்டும். ஆண்டவர் நமக்காக செய்ய மாட்டார். நம்முடைய எண்ணங்களை மாற்ற முடியும். இது வந்து ஒரே நேரம் செய்யறதுனால முடியாது. காலையில எந்திச்சு ஒரு நேரம் நான் எண்ணத்தை மாற்றிட்டேன், அதோட முடிஞ்சிருச்சுன்னு இல்லை. இப்போ இன்னொரு காலையில எந்திச்சு நீங்க வீட்டுக்குள்ள விட்டு வெளியே போகும்போதே ஒரு பிரச்சனை வருதுன்னா, இது வரைக்கும் நீங்க வேற மாதிரி யோசித்து செயல்பட்டு கொண்டிருந்தீங்கன்னா, நீங்க இப்போ மாற்றி நீங்க எப்படி செயல்படணும், ஆண்டவர் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் பேசுகிறாரோ அப்படி நம்ம மாற்றணும். இப்படிதான் நம்முடைய எண்ணங்களை மாற்ற வேண்டும். ஆத்மாவில் உள்ள எண்ணத்தை நான் சொல்லிட்டேன். மனம் புதிதாகணும்னு சொல்லிட்டேன். அதுல இன்னொரு காரியம் இருக்கு, விருப்பம். அப்போ நம்முடைய விருப்பம்
தேவனுக்கு நேராக தேவனுக்கு அடிபடிய வேண்டும். தேவ சித்தமாக நம்முடைய நம்முடைய சித்தம் தேவ சித்தத்துக்கு இணைந்து செல்ல வேண்டும். இப்ப ஆவி இருக்கு, நம்முடைய ஆத்மா நடுவுல இருக்கு. இந்த ஆத்மா வந்து வாழ்ந்து செழித்திருந்தாதான் நம்ம எல்லாவற்றிலும் வாழ்ந்து சரீரம், நம்முடைய மற்ற உறவுகள், மற்ற எல்லா காரியத்திலும் வாழ்ந்து செழித்திருக்க முடியும் அப்படின்னு பாக்குறோம். அப்ப அந்த ஆத்மா வாழ்ந்திருக்க வேண்டும் என்றால் எண்ணத்தை மாற்ற வேணும்னு பார்த்தோம். நம்முடைய விருப்பம் வந்து விருப்பம், சித்தம், அதாவது ஃப்ரீ வில் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. நம்மளே தெரிந்திருக்கக்கூடிய வில் கொடுத்திருக்கிறாரு, விருப்பம் கொடுத்திருக்கிறாரு. அந்த விருப்பத்தை நாம் தேவனுக்கு நாம் அடிபணிய வேண்டும். ஏன்னா இந்த ஆத்மா வந்து நம்முடைய இஷ்டப்படி நடந்து கொண்டு இருக்கும்போது தேவன் நமக்குள்ளே ஆவிக்குள்ளே கொடுத்திருக்கிற எந்த ஒரு வல்லமையும் நம்ம வெளியே வரவே முடியாது. அவர் வெற்றியாய் நமக்கு பாவத்தின் மேல் வெற்றியை கொடுத்திருக்கிறாரு. ஆனா என்னுடைய ஆத்மாவை நான் இன்னும் என்னுடைய எண்ணங்களை நான் புதிதாக்கல, என்னுடைய விருப்பத்தை நான் அவருக்கு நேரம் அடிபணிய வைக்கலைன்னா என்னுடைய ஆண்டவர் என்னதான் எனக்குள்ளே ஆவிக்குள்ளே அவ்வளத்தையும் கொடுத்திருந்தாலும் வெளியே அது வரவே வராது. அதுக்கு ஒரு வசனத்தை பாருங்களேன். ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களே தேவனுக்கு பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இதுல சரீரத்தை எப்படி ஒப்பு கொடுக்கணுமா? நம்மளா ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்கறது தான் இந்த ஃப்ரீ வில்னு வருதுல்ல, என்னுடைய விருப்பம். இப்ப ஆதாம் ஏவாள் என்ன செஞ்சாங்க? தேவன் நீங்க இதை செய்ய வேண்டாம், இதை செய்யும் போது உங்களுக்கு இப்படி நடக்கும்னு சொன்னாங்க. ஆனா வந்து இவங்க தங்களுடைய சுய விருப்பத்தை செய்து அந்த ஆண்டவர் சொன்னதை கீழ்ப்படியாம போனாங்க. அப்போ ஆண்டவர் வந்து அந்த அவங்க சுய விருப்பத்தை அவரை எடுத்திருக்கலாமே, தட்டி விட்டுருக்கலாம். ஏவாள் கையில இருந்து அதை சாப்பிடாதன்னு தட்டி விட்டுருக்கலாம். ஆனா செய்யல. அதே சுய விருப்பம் இன்றும் நமக்கு இருக்குது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு கூட இருக்குது. அப்போ அந்த சுய விருப்பத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, நான் உங்களுக்கு சரண்டர் பண்றேன், உங்களுடைய விருப்பத்துக்கு நான் என்னை அடிபணிகிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கறது தான் புத்தியுள்ள ஆராதனை. ஜீவ பலின்ற பலினாலே ஒரு ஒரு வித்தியாசமா இருக்குல்ல. பலினாலே அது கொல்லப்பட வேண்டும், அது சாகணும். ஆனா உயிரோட இருக்கிற பலினா எந்த செஞ்சு ஓடணும் போல இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள் ஒருத்தங்களை மன்னிக்கணும்ன்றது கஷ்டமா இருக்கும். ஆனா நம்முடைய விருப்பம் மன்னிக்க வேண்டாம், அவங்களை எதிர்த்து 4 காரியத்தை பேசணும், அவங்கள பத்தி எல்லாத்துட்டையும் சொல்லி கொடுக்கணும் நமக்கு ஒரு. ஆனா ஆண்டவர் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும். இந்த சித்தத்தை வந்து என்னுடைய சித்தத்துக்கு நேராக மாற்றுன்னு சொல்றாரு. அவங்கள விட்டு மன்னிச்சிருங்கிறார். இப்போ கஷ்டமா இருக்கு. அதுதான் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தல். அப்போ என்னுடைய விருப்பம் அவருடைய விருப்பமாக மாற வேண்டும். அந்த ஆத்மா ஆவியோடு இசைய வேண்டும். அடுத்தது உணர்ச்சிகள் வருது. உணர்ச்சிகள் இதுவரைக்கும் நான் பயந்துட்டு இருக்கலாம், இதுவரைக்கும் நான் எரிச்சல் பட்டிருக்கலாம், கோபப்பட்டிருக்கலாம், பதட்டம் அடைஞ்சிருக்கலாம். ஆனா நான் இப்ப ஆண்டவருடைய பிள்ளையை அனுப்ப என்னுடைய உணர்ச்சிகளும் அதுக்கு ஏற்றாற் போல மாற வேண்டும். என்னுடைய உணர்ச்சிகள் எனக்குள்ளே ஆவிக்குள்ளே ஆண்டவர் கொடுத்த அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், நிச்சயடக்கம், இந்த காரியங்கள்னாலே உணர்ச்சிகள் ஆளப்பட வேண்டும். உணர்ச்சிகளை நாம் ஆள வேண்டும் ஒழிய உணர்ச்சிகள் நம்மை ஆளக்கூடாது. சிலர் நேரம் உணர்ச்சிகளினாலே ஆளப்பட்டு நம்ம வந்து நமக்கு செயல்களை செய்யும் போது வாழ்க்கையில பல காரியங்களை இன்றைக்கு குற்றவாளிகள் ஏன் அப்படி அவங்க வந்து ஜெயிலுக்குள்ள கிடக்குறாங்க? உணர்ச்சி வேகப்பட்டு எதையோ செஞ்சிடறாங்க. கடைசியில அவங்க வந்து தங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாம அந்த பாவங்களை விழுந்துடுறாங்க. ஆனா நமக்கு தேவனுடைய துணை இருக்குது, ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். அந்த ஆத்மாவை நாம் அடக்கி ஆள முடியும். அது ஒரு வால்வு மாதிரி. அப்படியே ஒரு தண்ணி போற ஒரு பைப் இருக்குன்னு வைங்க, அதுல ஒரு நடுவுல ஒரு வால்வு இருக்கு. அந்த வால்வை மூடவும் திறக்கவும் முடியும். அப்படின்னா அத மாதிரி அந்த வால்வு மாதிரிதான் ஆத்மா. ஆவிக்குள்ளே தேவன் இருக்கிறார், அவருடைய வல்லமை இருக்குது, ஆவியானவரை கொடுத்திருக்கிறார், நமக்கு வாக்குத்தத்தங்கள் இருக்கு, எல்லாமே நமக்கு இருக்குது. ஆனா இந்த ஆத்மாவை நான் திறந்து வைக்காம மூடி வச்சிருந்தேன்னா அந்த ஆத்மாக்குள்ள போக முடியாது. என்னுடைய எண்ணம் இன்னும் புதிதாகல, தேவனுக்கு ஏற்றாற்போல மாறவில்லை. என்னுடைய விருப்பம் என்னுடைய சுய விருப்பத்தை தான் நான் செஞ்சிட்டு இருக்கேன். என்னுடைய உணர்ச்சிகள் எல்லாம், என்னுடைய சுய உணர்ச்சிகள் எல்லாம் ஆளப்படுகிறேன் என்றால் தேவனுக்கு உள்ள இருக்கிற எல்லா வல்லமையும் என் மூலமாக ஆத்மா வழியாக வெளியே வர முடியாது. இதுதான் ஆத்மா வாழ்றது அப்படின்னு சொல்லி யோவான் எழுதுறார். ஆத்மா வாழ்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இதுதான். இப்போ நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் அப்படின்னு கூட போட்டிருக்க ஒரு வசனம். 1 கொரிந்தியர் 6:19 உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று உங்களிலே தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். இப்ப முதல்ல பார்த்தோம் நம்முடைய ஆவி தேவனுடைய ஆலயம் பார்த்தோம். இப்ப சரீரமும் தேவனுடைய ஆலயம்னு வருது. அப்போ நம்முடைய எண்ணம் வந்து மாறி நான் சரீரமும் தேவனுடைய ஆலயம்ன்ற அந்த ஒரு எண்ணம் வரும்போது என்னுடைய சரீரத்தை நான் சரியாக கவனிப்பேன்.
நான் சரீரத்தை பாவத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன். ஏன்னா நான் ஏற்கனவே ஆவியிலே தேவனை கொண்டிருக்கிறேன். தேவன் எனக்குள்ளே வாசமா இருக்கிறார். அவருடைய ஆலயமா நான் இருக்கிறேன். எங்கெல்லாம் போறேனோ அவருடைய ஆலயத்தை நான் சுமந்து போய்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் வந்து சர்ச்சுக்கு போகும்போது முக்காடு போடுறதும், செருப்பை வெளியே கழட்டி வைக்கிறதும், நேர் முழங்கால நிக்கிறதும், பரிசுத்தமா இருக்கணும், ஒண்ணும் பேசாம இருக்கணும். அங்க வந்து தேவையில்லாத பேசக்கூடாது அப்படிலாம் நினைக்கிறோம். ஆனா தேவனே எனக்குள்ளே வாசமா இருக்கிறார். நாமே அவருடைய ஆலயம்னா யோசித்து பாருங்க. எல்லா நேரமும் நான் அதே மாதிரிதான் இருக்கணும். நான் பரிசுத்தமா இருக்க வேண்டும். ஏன்னா தேவனுடைய ஆலயம் நானு. தேவையில்லாத காரியங்களை நான் பேச முடியாது. அப்போ அப்படிப்பட்ட எண்ணம், என்னுடைய சிந்தை அப்படி மாற வேண்டும். அடுத்து, ஏன்னா அவர் நம்மை அவருடைய ரத்தத்தை சிந்தி கிரயத்துக்கு கொண்டு இருக்கிறாருங்க பாருங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உரியவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மயம்படுத்துங்கள். இப்போ உங்க சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை, ஆவிக்குள்ள தேவன் ஏற்கனவே இருக்கிறாரு. அப்போ ஆத்மா, என்னுடைய ஆத்மா தேவன் உள்ள இருக்கிறார்ன்ற எண்ணத்தினாலே அது ஆட்கொள்ளப்பட்டு அந்த வாழ்வு திறந்திருந்ததுன்னா என்னுடைய சரீரமும் ஆலயம் மாதிரி பரிசுத்தமா எப்பயுமே இருக்கும். அப்ப எப்பயுமே நான் முக்காடு போட்டுக்கிட்டு இருக்கணுமா? இல்லைங்க. முக்காடு போட்டாதான் நான் பரிசுத்தம்னு கிடையாது. நான் முக்காடு போடாட்டா கூட தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். என்னுடைய செயல்கள் பரிசுத்தமா இருக்கும். என்னுடைய வார்த்தை பரிசுத்தமா இருக்கும். என்னுடைய வார்த்தை அன்பானதா இருக்கும். என்னுடைய செயல்கள் எல்லாம் அன்பானவைகளா இருக்கும். மன்னிப்பே. இப்படிப்பட்ட காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில தன்னால வெளிப்படும். இப்போ இன்னொரு சரீரத்தை குறித்து சில காரியங்களை வாசிச்சுட்டு நம்ம முடிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் கர்த்தராகிய இயேசுவுக்குள் தேவனுக்கு பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். இப்போ திரும்பி எண்ணம் வருது பாத்தீங்களா? எண்ணம் வருது. எண்ணம் எங்க இருக்கு? நம்முடைய ஆத்மாவுல. நம்ம என்ன எண்ணத்தை கொண்டு வரவர்களாக இருக்கணுமா? நான் பாவத்துக்கு மரித்துட்டேன் அப்படின்னா, நான் பாவம் செய்யணும்ன்ற அந்த எண்ணத்துக்கு நான் எண்ணமே எனக்கு வராது. ஏன்னா அதுக்கு ரெஸ்பாண்டே பண்ண முடியாது. எவ்வளவுதான் எனக்கு டெம்டேஷன் கொடுத்தாலும், எவ்வளவுதான் என்னை தூண்டினாலும் எனக்கு அந்த பக்கம் போக முடியாது. ஏன்னா அதுக்கு செத்து போயிட்டேன் நானு. இப்போ அப்படின்னு நீங்க எண்ணிக்கொள்ளுங்கள். அடுத்த வசனத்துல, ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்திலே பாவம் ஆளாதிருப்பதாக. இப்போ பாவம் ஆளாமல் இருப்பதற்கு நாம் தான் முயற்சி எடுக்கணும். தேவன் ஏற்கனவே என்னை பரிசுத்தமாக்கி விட்டார். என்னுடைய எண்ணத்தை நான் சரி பண்ணி, நான் என்னுடைய சரீரத்தை அதற்கேற்றாற் போல மாற்ற வேண்டுவது அவசியம். அப்போ இதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பலர் இன்னும் பாவத்திலே வாழ்கிறார்களே. இன்னும் வந்து அவங்களுடைய வார்த்தைகள் சரியில்லையே, அவங்க எண்ணங்கள் சரியில்லையே, அவங்களுடைய நடக்கைகள் சரியில்லையே, இன்னும் உலகத்தின் மக்களை போலதானே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கேள்வி வரலாம். இப்ப எங்க பிரச்சனை? அவங்க ஆத்மாவில் உள்ள வாழ்வு மூடி இருக்குது. அவங்க எண்ணம் வந்து புதிதாகல. அவருடைய விருப்பம் வந்து தேவனுடைய விருப்பத்துக்கு இசைந்து நடக்கல. அவருடைய உணர்ச்சிகள் தேவனுடைய உணர்ச்சிகளாக மாறவில்லை. அப்போ இப்படி மூடி வச்சிருந்தா தேவனுடைய எல்லா வல்லமையும் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுவதற்கு இயலாது. நம் மூலமாக நாம் பலரை ஆதாயப்படுத்த முடியாது. நம் மூலமாக தேவனுடைய நாமம் தூஷிக்கதான் படும். இதனாலதான் பலர் வந்து தங்களுடைய வாழ்க்கையில ஒரு கனியற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாவத்தின் மேல் வெற்றி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுல இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் அவயவங்களாக பாவத்துக்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். இப்போ நம்முடைய அவயவங்கள் என்ன? நம்முடைய கை, காலு, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். பாவத்துக்கு ஒப்பு கொடுக்காதீங்க. அடுத்த வசனத்திலே சொல்றாரு, நீங்கள் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறதுனாலே பாவம் உங்களே ஆளுகை செய்யவே முடியாது. நீங்க உண்மையாவே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது உண்மையானால் பாவத்திலே நீங்க விழுந்து கிடக்க முடியாது. பாவம் உங்களை ஆண்டு கொண்டு இருக்க முடியாது. இதுதான் உண்மை. ஏன்னா நம்ம வந்து பாவத்துக்கு மரித்துட்டோங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டோம். இப்ப நான் இல்ல, கிறிஸ்துவை படைத்திருக்கிறார். பாவத்திற்கான செய்வதற்கான ஒரு காரியத்தை, ஒரு எரிச்சல் படுவதற்கான, கோவப்படுவதற்கான, ஒரு தவறான காரியத்தை செய்வதற்கான ஒரு இச்சை, ஒரு தூண்டுதல் அங்க ஒரு காரியம் நமக்கு முன்னாடி ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம என்ன செய்வோம்? நம்ம யோசிப்போம், நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இப்ப நான் இல்ல, கிறிஸ்து தான் படைத்திருக்கிறேன். நான் அவருடைய ஆலயமா இருக்கிறேன். இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் உள்ள இருந்து வர வர என்னுடைய மனம் புதிதாகும், என்னுடைய எண்ணம் மாறும். அதனால நான் இதை செய்யறதுக்கு வாய்ப்பே வராது. இதை செய்ய முடியாது.
இப்படித்தான் நான் என்னுடைய ஆத்மா செழிப்பாய் வாழ்வதற்கு நான் உதவியா இருக்க வேண்டும். இப்போ முதல்ல நம்ம பார்த்தோம்ல, ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ எவ்வளவு தூரம் நம்ம ஆத்துமா வாழுதோ அவ்வளவு தூரம் தான் நம்ம எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க முடியும். ஆத்துமா எவ்வளவு செழிப்பா இருக்குதோ நம்முடைய எண்ணங்களை புதிதாக்குவதிலே, நம்முடைய விருப்பங்கள் தேவனுடைய விருப்பமாய் மாறுவதிலே, நம்முடைய உணர்ச்சிகளை ஆளுகை செய்வதிலே நாம் எவ்வளவு தூரம் செழிப்பா இருக்கிறோம்னா அது நம்ம கண்ட்ரோல்ல இருக்குது. நாம் அதை ஆளுகை செய்கிறோம். அது நம்ம ஆளாம இருக்கும்போது கண்டிப்பாக நாம் மற்ற காரியங்களிலும் நம்மோடு உள்ள பிறரோடு உள்ள உறவுகளிலே நல்லா இருப்போம். பிறருக்கு கனி கொடுக்கிறவர்களாக, தேவனுக்கு கனி கொடுக்கிறவர்களாக நாம் வாழ்வோம். நம்முடைய வாழ்க்கை மூலமா பிறருடைய வாழ்க்கை மாறும். நாம் சீஷர்களா இருக்க முடியும். அநேகருடைய வாழ்க்கையை ஆதாயப்படுத்துகிறவர்களாக இருப்போம். தேவனுடைய நாமம் மகிமைப்படும். நம் மூலமாக ஒரு நாளும் தூஷிக்கப்படாது. இதுதான் நாம் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்வதற்கான ஒரு சீக்ரெட். இதுல ஒரு சீக்ரெட்டும் இல்ல. நம்முடைய மனதை புதிதாக்குவதுதான். எப்படி ஒரு கம்பளி பூச்சி ஒரு பெரிய பட்டாம்பூச்சியாக பறந்து போறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ப்ராசஸ்க்குள்ள போகுதோ, அதே மாதிரி தினந்தோறும் நாம் நம்முடைய மனதை புதிதாக்கி கொண்டு நம்முடைய விருப்பங்களை அதுக்கேற்ற மனது எங்கெல்லாம் போகுதோ நம்முடைய விருப்பமும் அடுத்து தொடர்ந்து போகும், நம்முடைய உணர்ச்சிகளும் தொடர்ந்து வரும். மனதை புதிதாக்கின உடனே இது தன்னால மாறும். நாம் ஃப்ரீ ஆயிடுவோம். நமக்கு விடுதலை உண்டாகும். நாம் சந்தோஷமாய் வெற்றியாய் நாம் வாழ முடியும். அப்படியே நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி. ஆண்டவரே, எங்கள் ஆத்துமா வாழ்வது போல நாங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும் என்று ஆண்டவரே உம்முடைய தாசன் மூலமாக எங்களுக்கு நீங்க சொன்ன அந்த வசனத்துக்காக நன்றி. ஆண்டவர், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நாங்கள் எங்களுடைய ஆத்மா வாழ வைப்பதற்கு நாங்கள் என்ன செய்யணும்ன்றதை இந்த நேரத்துல நாங்கள் கற்றுக்கொண்டோம். விசேஷமாக எங்களுடைய எண்ணங்களிலே கர்த்தாவே நாங்கள் கவனத்தை செலுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. தேவையற்ற எண்ணங்கள் வரும்போது கர்த்தாவே, எதிர்மறையான எண்ணங்கள் வரும்போது, பயத்தின் எண்ணங்கள் வரும்போது, ஆண்டவரே கலக்கத்தின் எண்ணங்கள் வரும்போது, உலக பிரகாரமான உலகத்தின் மக்களை போன்ற எண்ணங்கள் வரும்போது, பாவத்தின் எண்ணங்கள் வரும்போது கர்த்தாவே அவற்றை சிறைப்பிடிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய விருப்பம் உம்முடைய விருப்பமாய் மாறட்டும். ஆண்டவரே, நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. உமக்கு எங்கள் ஆவிக்குள்ளே நீர் கொடுத்திருக்கிற அந்த ஒரு வல்லமையானது எங்கள் ஆத்துமா மூலமாக எங்களுடைய சரீரத்திலும் ஆண்டவரே எங்களை சுற்றிலும் அது வந்து கர்த்தாவே ஜீவ நீரூற்றாக மற்றவர்களுக்கு பாய்ந்து செல்ல நாங்கள் எங்களையே அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களை அப்படி ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.